இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீதியின் சூரியன் என்கிற தலைப்பில் 1, 2, 3 என்கிற பகுதியாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு 4வது பகுதியாக என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னாரே, எதற்காக இந்த சூரியனை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் ஆளுகை செய்யும்படி. வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேதமாக சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 15, 16 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே சூரியனை படைத்து நோக்கம் என்னென்றால் ஆட்சி செய்யும்படி, இருளை ஆட்சி செய்ய, அந்தகாரத்தை ஆட்சி செய்ய, ஒரு ஆளுகை செய்யக்கூடிய மாபெரும் ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவனாய் கர்த்தர் சூரியனை படைத்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும். இதுவரைக்கும் எங்களை அநேகர் ஆட்சி செய்தார்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீதியின் சூரியனாகிய தேவனே, இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம் என்று சொன்னார்கள். யோசுவா சொல்லும்போது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரே சேவிப்போம். இதுவரைக்கும் அநேக ஆண்டவன்மார்கள் எங்களை ஆளுகை செய்தார்கள், எங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்தார்கள். ஆனால் இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து உம்மையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இந்த தேவ ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன பொழுது அநேக ஆண்டவன்மார்கள், அநேக பிரஜாதிய ராஜாக்கள் அவரை ஆட்சி செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, அவள் வேதனைப்பட்ட போது, கண்ணீர் விட்ட போது, குறிப்பாக நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மீதியானவர்களால் ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இவர்கள் பிரயாசப்படுவார்கள், பயிர் செய்வார்கள், பலனை அனுபவிக்க வேண்டிய வேளையிலே மீதியானவர் வந்து அறுவடை செய்து கொண்டு போய்விடுவார்கள். அநேக ஆண்டவன்மார்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுதோ எங்கள் தேவனாய கர்த்தாவை உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம் என்று சொன்ன பொழுது வேதம் நமக்கு சொல்லி, என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயம் நம்மை ஆளாதபடி, நம்முடைய மாமிசம் நம்மை ஆட்சி செய்யாதபடி, நம்முடைய மனுஷீகம் நம்மை ஆளுகை செய்யாதபடி, தேவனே ஆட்சி செய்யும்படி அவரை எஜமானாக நாம் ஏற்றுக்கொள்வோமாக, அவரிடத்திலே அர்ப்பணை செய்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் சொன்னாரே, அந்த ஆண்டவர் நடத்துவதற்கு, அவர் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்களை நடத்துவார். ஆகவே இந்த ஆண்டவராகிய தேவனை நடத்துவதற்கு வேறே ஆண்டவன்மார்கள் அல்ல, நீரே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவருடைய கையில் விட்டு கொடுப்போம். இது சூரியன் எதற்காக அங்கே ஆண்டவர் வைத்தார் என்றால், பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் படைத்தவர் இந்த பகலின் வெளிச்சத்தால், இந்த ஆண்டுடைய நாமத்தினால, இந்த ஆண்டுடைய அபிஷேகத்தினால், ஆண்டுடைய வார்த்தையினால், ஆண்டுடைய வல்லமையினால், பகலில் மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் நடத்தினது போல உங்களை நடத்துவதற்கு அவருடைய கையிலே விட்டுக் கொடுங்கள். அந்த நல்ல ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. என் வேதனையிலையும், என் துக்கத்திலையும், என் கண்ணிலையும், கஷ்டத்திலையும் அவர் ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவரே எஜமானாக, அவர் ராஜாக இருப்பார், செம்மையாய் நடத்துவார். அவர் நடத்தும் போது நிச்சயமாகவே உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நாம் அவருடைய சமூகத்தில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். மே காட் பிளஸ் யூ.